ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீரன் நந்தா பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2-3 days வீடியோஸ் எடுக்க முடியல. ஸ்பீச் போடணுமே இருந்தால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க்லோடு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இப்போ கொஞ்சம் செட் பண்ணிகிட்டு இருக்கோமா. வெளியிலேருந்து நம்ம நமக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம ஒரு ஆளாக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கனால. ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளை பற்றி இந்த சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருங்க பேசியே நம்மளை சாவடிச்சிருவாங்கிட்டு. இது அது ஒரு 6 மாசமா இது எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. பேசிக்கிட்டே இருங்கடான்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். இது 2 நாளா பார்த்தாச்சுன்னா ஓவர் ஆகிப்போச்சு. ஓவர் ஆயிடுச்சுன்னா என்னடா பைத்தியக்காரத்தனமா வந்துட்டு வீட்டில் வந்து ஆடு மேய்க்கிறான், கோழி மேய்க்கிறான், அவ்வளோ பெரிய வேலையை தூக்கி போட்டு வந்துட்டு இங்கே வந்துக்கிட்டு ஆடு மேய்ச்சி கோழி மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு பாலை பீச்சி ஊற்றிட்டு நம்ம புதுசாக பண்ணுறேன்னு உருவாக்குறான். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். துப்பாக்கி பிடிச்ச கை தான். ஒருத்தர் கேட்குறாரு, துப்பாக்கி பிடிச்ச கையில் சாணி அள்ளிட்டு திரடா, இது மறுபடியும் பிடிச்சி சாணி அள்ளுறேன். சாணி என்னன்னா நான் எனக்கு அது பால் கொடுக்குது, நான் அதை விட்டு சாணி அள்ளுறேன். இதுல என்ன இருக்கு? இது அவ்வளோ பெரிய கேவலம்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இது கிராமப்புறத்தில் வாழ்றவங்களுக்கு, அதை வச்சிருக்கவங்களுக்கு அது புரியும். இந்த வேலை வந்துட்டு எவ்வளோ ஒரு ரீசனபிளான வேலை, இது எவ்வளோ பெரிய ஒர்க்குன்றது, ஒரு மதிப்பான ஒர்க்குன்றது அதை வச்சிருக்கவங்களுக்கும் அதை பண்றவங்களுக்கு புரியும். இந்த பண்ணாம சுத்திட்டு தரான் பாருங்க, எல்லாமே காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு எந்த வேலையும் பண்ணாம இந்த கமெண்ட் அடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் தெரியும். இவங்க பண்ற வேலை தான் இது ஃபுல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுவுமே கேர் பண்ணிக்கிறக்கூடாது. அடுத்தவன் என்ன வேணால் சொல்லட்டும், நம்ம உழைச்சா மட்டும்தான் காசு, உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு, சரிங்களா? எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. ஆடு மாடு கோழிங்க இவங்களோட வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம அதை எதிர்பார்த்தோம் வந்தோம். நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் இந்த பிளான் இருந்துச்சு, அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அது கூட வாழ்றது, அதில் கிடைக்கிற சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ கோடி லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அது கிடைக்காது. இங்கே இயற்கையாக சந்தோஷமா ஆடு மாடு கோழிங்க அதுலேருந்து வர பொருளை வச்சு அது ஒரு சின்ன தொழில் மாதிரி பண்ணி முன்னேறி போகிறதா என்னோட மெயின் டார்கெட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலைப்படாதீங்க. பேசுகிறவன் போயிட்டு நீங்கள் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன், அவன்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உதவியும் கேட்டு பாருங்க, ₹1 கேட்க மாட்டேன். ஐயோ அப்பா என்கிட்ட இல்லடா சாமின்றுவாங்க. நம்ம தேவைகள் நம்ம தான் பார்த்துக்கிட்டோம். அவனால் முடிஞ்ச அந்த பேச்சு மட்டும்தான், அந்த ஃப்ரீ அட்வைஸ் மட்டும்தான் அவனால் பண்ண முடியும். அந்த அட்வைஸ் பண்ணுறேன்னு போயிட்டு உதவின்னு போய் நில்லுங்க, அவனை மாதிரி ஒரு துறை எவனும் இருக்க மாட்டான், சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதே மாதிரி நீங்களும் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கடைசி வரைக்கும் கெயின் போகாமல் நீங்கள் பண்ணுற தொழிலில் ஏற்றத்தாழ்வு வருதா, லாப நஷ்டம் வருதா, அதை நீங்களே பண்ணி அதுலேருந்து சால்வ் பண்ணி வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பண்ணி இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம ஜெயிச்சு காட்டினா தான் நம்ம லைஃப்பில் ரன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹானஸ்ட்டாக இருங்க. ஒரு ஒரு வெறியோட நீங்கள் எடுத்த முடிவில் என்னைக்கு பின்வாங்கிறாதீங்க. ஸோ நீ வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் என்ன பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோ